யாரோ அழுகிற சத்தம் கேக்குது இல்ல? ஏய், அங்கதாண்டி. அங்க யாரோ அழுதுட்டு இருக்காங்க. வா, யாருன்னு பார்க்கலாம். ஏய் கண்மணி, வேணாண்டி. ஏய், யாரோ அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே போவியா? வா, என்னன்னு கேப்போம். ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? ஹலோ, உங்களை தாங்க. ஆதிராடி. ஆதிராவா? ஏய், அவங்க எப்படிங்க? கண்மணி நிக்காதமா, ஓடிடலாம். வா. இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அங்க யாரும் இல்லடி. ஏய், அது ஆதிரா ஆவிடி. ஆவியா? ஒளராத. ஏய், அது ஆதிராடி. அது திரும்ப வந்துற போகுது. வாடி, நம்ம போயிடலாம் வா. ஏய், நில்ல. அங்க ஆவி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பொம்பளை தான். ஏய், அது பொம்பளை இல்லடி, பேய். ஆதிரா தான் செத்துட்டால. அவதான் பேயா வந்திருக்கா. கையில கடிச்சா கொன்னுடுவாடி. என்னடி சொல்ற? ஆதிராவை நான் போட்டோல தான் பாத்திருக்கேன். அதுவும் நரேஷ் அரைகுறையா மொபைல்ல எடுத்து சென்ட் பண்ணிருக்கான். சோ அது ஆதிரான்னு ஷியோரா என்னால நம்ப முடியாது. ஷோ இல்லடி, அது ஆதிரா தான். ஆவியா வந்திருக்கா. அப்படியெல்லாம் இருக்காதுடி. நீ யாரைய பார்த்து ஆதிரான்னு பயப்படுற? ஏய், அவளை எனக்கு தெரியாதா? அது அவளே தாண்டி. அதுக்கு வாய்ப்பே இல்லடி. அது ஆதிராவா இருக்காது. நீ வா, யாருன்னு பாத்திரலாம். ஏய், அது யாரா வேணாலும் இருக்கட்டும், நம்ம போயிடலாண்டி. அங்க எதுக்கு? நாம செக் பண்ணியே ஆகணும். இல்லனா ஆதிராவை பார்த்தேன் ஆவியா வந்தான்னு நீ ஊருக்குள்ள கலவரமே உண்டாக்கிடுவ. ஏய் வேணாண்டி. ஏய் வாடி, நான் தான் இருக்கேன்ல. வா வா. ஐயோ விடுடி சொல்றேன்ல. வா. வா. எங்க போனாங்க? நான் தான் சொன்னல அது பேயின்னு. இப்ப பாரு, இங்க இல்ல, காணாம போயிட்டா. சரி வா போலாம். வா. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? கிட்ட வராத. ஐயோ! டேய், இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இவ்வளவு நாள் நம்ம எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்த அந்த பிசாசுங்களுக்கு இப்போ ஒரு முடிவு கட்டியாச்சு. துவம்சம் பண்ணிட்டோம்டா. என்னப்பா சொல்றீங்க? அந்த பேய்களோட கருவை அறுத்தாச்சுன்னு சொல்றேன். நம்ம வம்சத்தையே அழிச்சிடுவோன்னு பெருசா சவால் விட்டால அந்த பிசாசு நீலவேணி. அவளையும் அவளுக்கு துணையா இருந்த அந்த பேய் பையனை உரு தெரியாம அழிச்சிட்டோம்டா. இனிமே காத்தா கூட வரமாட்டாங்க. எப்படிப்பா? நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான்டா சொல்றேன். கேரளாவில் மார்த்தாண்டன் ஒரு மாந்திரிக, அவனை வச்சுதான் இதை முடிச்சோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஆதிரா இருக்கால, ஆமா, அவளையும் நரபலி கொடுத்தாச்சு. அவளும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாடா. அப்பா டேய் பதறாதடா. நாம எப்படிப்பட்ட ஜெமீன் பரம்பரை,
நமக்கே வேலை காட்டுறானா சும்மா விட்டுருவோமா? அதான் நேரம் பார்த்து அவளை கமுக்கமா முடிச்சு விட்டுட்டோம். அவளால பல உசுருங்க போயிருக்கு. உசுருக்கு உசுறு சரியா போச்சு. அவளை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. சரிப்பா. அப்புறம் இன்னொன்னு, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வீட்ல இருந்து போன் பண்ணாம வெளியில வந்து உனக்கு ரகசியமா போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சரியா? சரிப்பா. இனிமே நீ பயம் இல்லாம இருக்கலாம். நீலவேணி, பேய் பையன், ஆதிரான்னு எந்த தொந்தரவும் இனிமே இருக்காது. நீ தைரியமா சந்தோஷமா இரு. சூப்பர்ப்பா. நானும் எவ்வளவு நாள் தான் பயந்துகிட்டே இருக்கிறது. இனிமேல் அவன் வரமாட்டால, என்ன டார்ச்சர் பண்ண மாட்டால. டேய், நான் தான் சொல்றேன்ல, அவங்களால ஒரு மண்ணும் பண்ண முடியாது. காத்து கூட வராது. தைரியமா இரு. ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. டேய், இத சொல்லதானே நான் போன் பண்ணேன். உடம்ப பாத்துக்க என்ன? நான் வச்சிடறேன்டா. சரிப்பா, பைப்பா. பாய். ஒரு வழியா போய் எங்களோட பிரச்சனை முடிஞ்சது. இனி பயம் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கலாம். சின்ன பையனை எப்படியெல்லாம் பயமுறுத்துச்சிங்க. என் அப்பா வச்சாருல ஆப்பு. பேட் அட்மாஸ்பியர். நான் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆகணும். அதுக்கப்புறம் பசங்களை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போகணும். ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்கணும். என்ஜாய் பண்ணணும்.